பொடிக்குட்டிங்க இது பாருங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது வெள்ளாட்டு குட்டி. ரொம்ப தாய். ஆடுக்கு பாருங்க, மலையில் நினைச்சிட்டு வந்த மாதிரியே இருக்குது. கொம்பு பார்த்தீங்களா இந்த கிடாய்க்கு, இந்த கொம்பு வேறு தச்சோடு இருக்குது இந்த கிடாய்க்கு. பூராம் பார்த்தீங்கன்னா கரிஞ்சி, கீழ்கரிஞ்சி மேல் கரிஞ்சி இப்படி அணிவத்து நிற்கிது பாருங்க, நேராக பட்டிக்கு போகிறக்கு. இன்னும் மற்ற ஆட்டுகளை காண கொஞ்சமாக குறைவாக மட்டும் நிற்கிது ஆடுக. ஏன்னா திரும்ப ரிட்டர்ன் போகுது, நம்மளை பார்த்துட்டு பயந்துக்குச்சு. சில ஆடுகள் வந்து கால் முண்டுது, எதனால் கால் முண்டுதுன்னு தெரியல. வளைச்சுடுவோம், அதே போட்டு ஓடுதுங்க ஆடுக பயந்துக்கிட்டு. இல்லை தேங்கிருச்சு ஆடுக. 5 மணிக்கு 5 மணிக்கு வந்து பொழுது விழுந்தா தான் ஆடு நல்லா மேயுது. அவரு அப்ப மாடு குடிச்சு கொண்டிருப்பாரு இடத்துல கிழிஞ்ச பனியிலோட எடுத்து வச்சிருக்கிறேன். பொழுதானதுமே ஆடுக்கு பூரா பட்டிக்கு வந்தாச்சு. காடு பூரா சுற்றி மேய்ஞ்சிட்டு வர்றதாச்சா, ஆடுகளே கிறங்கி போச்சு. இப்படி 2 போகுது, அப்படி 2 ஓடுது. ஓ இல்லை மேய்ச்சல் முடிச்சுட்டு ஆடுக பட்டி வந்து சேர்ந்தாச்சு. ஒரே ஒரு குட்டி தான் இருக்கும் போல இருக்குது. அந்த குட்டி பார்க்குறக்கு மட்டும்தான் ஆடு ஓடுது பாருங்க. அந்த குட்டியை எத்தனை ஆடு தேடுது, ஒரே குட்டி. க்யூட்டாக பால் விட்டுது. ஆனால் குட்டி கொஞ்சம் பெரிய குட்டியாக இருக்குது. இது வந்து வெள்ளாடு. பட்டிக்கு 2 ஆடு 3 ஆடு எங்கே பார்த்தாலும் வெள்ளாடு 2 வச்சுருக்குறாங்க. இயற்கை சூழ்நிலையில் இந்த ஆடுகள்லாம் இயற்கையாக வளருதுங்க. இப்போ பாருங்க, மலை கரடு மலை சார்ந்த பகுதி. ஆனால் மலையே இல்லை இங்கே சுத்தமாகவே. இப்படி ஒரு இயற்கையான இடங்கள்ல தான் இந்த ஆடுகள்லாம் வளருது. நடந்து வந்த கிறக்கம் இந்த ஆடு எப்படி பார்க்குது. அந்த ஆட்டுகளெல்லாம் வெள்ளாட்டுகளெல்லாம் போட்டு கட்டி வைக்கிறதுனால மற்ற ஆடுகளில் மிரண்டுக்குது.
உசுரோடவே சுற்றிட்டு கிடக்கும். பாருங்க எல்லா வெள்ளாட்டையுமே பிடிச்சி கட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கும் போட்டிருக்குது. முட்டிக்கு வலையெல்லாம் பிச்சு போடுமாமா. இந்த சைடில் போட்டிருக்குறாங்களே வலை போட்டு அமுத்தும், தொத்துக்கால் போட்டுருமாமா. அதனால் இது ஒன்று, இது ஒரு கிடாய். ரெண்டுமே கிடாய் தான். மிரண்டுக்குது ஆடுக்கு போகிற பயம், அதிகமான பயத்தில் தான் ஓடுது ஆடுக. இதில் கரிஞ்சி, மயிலாம்பாடி, பொட்டாடு, எத்தனை வகை ஆடுகள் ஒரே இதில் இருக்குங்க. விதவிதமான ஆடுகள். கிட்டாய் பாருங்க, கொம்போட ஒரு கிட்டாயோட அழகை பாருங்க. கொம்பு பாருங்க, அந்த கிட்டாய்க்கு எத்தச்சோடு கொம்புன்னு. இந்த கிடாய்க்கு இப்போ எத்தனை வயசு ஆச்சு? கிடாய்க்கு எத்தனை மாதம் ஆச்சு? ஓ, இந்த கிடாய்க்கு வந்து 3 வருஷம் ஆச்சுங்களாமா. எவ்வளோ க்யூட்டாக, எவ்வளோ ஃபோர்ஸாக போகுதுன்னு பாருங்க இந்த ஆடுங்க. இந்த வெள்ளாட்டுக்களை மணி கட்டி விட்ருக்குறாங்க. ஏன்னா அது புதர்கள் எங்கேயாச்சும் போச்சு மறைஞ்சுக்கு காணாமல் போயிடும் அப்படின்னா அது நடந்தால் சத்தம் கேட்கு. அதுக்காகத்தான் இதில் மணி கட்டி விட்ருக்குறாங்க. ஆடெல்லாம் போகிற மேய்ச்சிட்டு வந்தாச்சுங்க. மேய்ச்சிட்டு வந்து அதை பட்டிக்கு வந்து அடைச்சி வச்சுட்டாங்க. இந்த வெள்ளாடுகளை மட்டும்தான் கவுரு போட்டு கட்டியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இந்த வெள்ளாடுகள் மட்டும்தான் கவுரு போட்டு கட்டியிருக்கிறாங்க. மற்றது எல்லாமே வந்து சும்மா தான் விட்ருக்குறாங்க. இந்த கிடாயும் கூட, செம்பிளி கிடாயும் கூட சும்மா தான் விட்ருக்குறாங்கன்னா அதனால் எந்த ஒரு இடைஞ்சல் அவங்களுக்கு இல்லை. பாருங்க, சுத்த கருப்பு கிடா குட்டி, சுத்த கருப்பு குட்டி. கொஞ்சம் கூட எங்கேயுமே ஒரு சொத்தை அச்சம் இல்லை, வெள்ளை இல்லை, கருப்பு இல்லை. சுத்தமான கருப்பு குட்டிங்க கிடாய். தேடினாலும் கூட இப்படி சுத்த கருப்புகளை அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. அது மாதிரி சுத்த கருப்பு குட்டி இது. வெள்ளாட்டு கருப்பு பாருங்க. ஆனால் கெடா குட்டிங்க இது சுத்தமான கருப்பு கெடா. நம்மளவே பார்க்குது. அதோட தாயும் சுத்த கருப்பு தாங்க. இப்போ தான் மேய்ச்சலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அடைஞ்சதுனால ஆடுகளே ஒரே கிறக்கமாக இருக்குது. இந்த கோயில் விசேஷத்துக்கெல்லாம் பார்த்து இது மாதிரி கருப்பு கிடா குட்டிகள்லாம் தேடினாலும் கூட கிடைக்காது. செம்பரி கிடா குட்டி இதெல்லாமே வந்து உங்களுக்கு மேய்ச்சல் வகை ஆடுக்குதாங்க. இதுலெல்லாம் எந்த பறனும் தனியெல்லாம் வளர்த்தல, காடாக போய் மேய்ஞ்சிட்டு குளம் குட்டை எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு வந்து தான் இந்த ஆடுகளுக்கான இதுக்கு என்ன பராமரிப்பு பண்ணுறாங்கன்னே தெரியல. எதுவுமே கிடையாது. பச்சை தண்ணியும் கூட அது குளத்துல வாய்க்காலில் தான் குடிச்சிக்கும் போல் இருக்குது. இங்கெல்லாம் வீட்டுக்கிட்டலாம் வந்து அதுக்கு எந்த தண்ணியோ எந்த ஒரு செலவுமே அவங்க பண்ணுறதில்ல. செம்பிளி கிடாய் இது வந்து வெள்ளாட்டு கிடாய்ங்க. இந்த செம்பரி ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேய்ச்சல் முறையான செம்பிளி ஆடு தாங்க. காலையில் அவுத்து விடுவாங்க. இந்த காடு
இந்த மலை இதெல்லாம் சுற்றி மேய்ஞ்சிட்டு சாயந்தரமாச்சுன்னா அதோட பட்டின்னு சொல்கிறேன்னு இருப்பிட ஆடு அடைக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துரும். வந்தால் இதே மாதிரி நைட்டெல்லாம் இதுக்கு எந்த ஷெட்டு கிடையாது, ஒரு பந்தல் கிடையாது. ஒரு மழை வந்தாலும் வெயில் அடித்து அதுக்கு நெகிலே கிடையாதுங்க இந்த ஆட்டுகளுக்கெல்லாம். எல்லாமே வந்து சும்மா கட்டாந்தரை தான் பாருங்கள். பார்க்குறமா ஏதாவது ஒரு சாலை இருக்குதான ஒரு எதுவுமே கிடையாது இந்த ஆட்டுகளுக்கு. இப்படித்தான் காலங்காலமாகவே இந்த ஆட்டுகளை வந்து அடைக்கிறாங்க. குரம்பையாடுகள் கோடை மழை வேஞ்சாலும் சரி அடமழை வேஞ்சாலும் சரி இந்த ஆடுகள்லாம் நினைஞ்சிக்கிட்டு தான் இருக்குமாமா. ஒவ்வொரு ஆடு ஒவ்வொரு இதை காட்டுது. இந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மாதம் 15-20 நாள் குட்டிக்கு தான். இன்னும் ஒரு 40 நாள் 50 நாளுங்கும் போது இந்த குட்டியெல்லாம் விற்பனைக்கு வந்துடும். இந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 24 குட்டி தான் இருக்குது. இந்த செம்பரி ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேய்ச்சல் முறையான செம்பளி ஆடு தாங்க. காலையில் அவுத்து விடுவாங்க. இந்த காடு இந்த மலை இதெல்லாம் சுற்றி மேய்ஞ்சிட்டு சாயந்தரமாச்சுன்னா அதோட பட்டின்னு சொல்கிறேன்னு இருப்பிட ஆடு அடைக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துரும். வந்தால் இதே மாதிரி நைட்டெல்லாம் இதுக்கு எந்த ஷெட்டு கிடையாது, ஒரு பந்தல் கிடையாது. ஒரு மழை வந்தாலும் வெயில் அடித்து அதுக்கு நெகிலே கிடையாதுங்க இந்த ஆட்டுகளுக்கெல்லாம். எல்லாமே வந்து சும்மா கட்டாந்தரை தான் பாருங்கள். பார்க்குறமா ஏதாவது ஒரு சாலை இருக்குதான ஒரு எதுவுமே கிடையாது இந்த ஆட்டுகளுக்கு. இப்படித்தான் காலங்காலமாகவே இந்த ஆட்டுகளை வந்து அடைக்கிறாங்க. குரம்பையாடுகள் கோடை மழை வேஞ்சாலும் சரி அடமழை வேஞ்சாலும் சரி இந்த ஆடுகள்லாம் நினைஞ்சிக்கிட்டு தான் இருக்குமாமா. ஒவ்வொரு ஆடு ஒவ்வொரு இதை காட்டுது. இந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மாதம் 15-20 நாள் குட்டிக்கு தான். இன்னும் ஒரு 40 நாள் 50 நாளுங்கும் போது இந்த குட்டியெல்லாம் விற்பனைக்கு வந்துடும். இந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 24 குட்டி தான் இருக்குது. குட்டீஸ் ரொம்ப பொடி குட்டிங்க இது பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது வெள்ளாட்டு குட்டி. இது ரொம்ப வந்து சின்ன குட்டி, அதையும் கவுரு போட்டு தானே கட்டியிருக்கிறாங்க. குட்டியான குட்டிகள். ஓ அது வேற அப்படியா? சே ஆ அடாடா.